ஒரு எம்பி சீட்டை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரயம் அடித்திருக்கிறார். வேஸ்ட். இந்த ஒரு எம்பி சீட்டை திமுக யாருக்காவது கொடுத்துருந்தா கூட உபயோகமாக இருந்திருக்கும். அவங்களாவது போய் பேசுவாங்க. கமல்ஹாசனுக்கு கொடுத்தது கிரிமினல் வேஸ்ட். இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட். சுதீஷ் போய் மோடி அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. அன்புமணி எப்பவுமே பிஜேபி பேக்கெட்டில் தான் இருப்பார். கமல் எங்கே? சுதீஷுக்கு கொடுத்தது ஒரு தப்புன்னா அதை விட பெரிய தப்பு கமலுக்கு கொடுத்தது. ஆனால் தான் மட்டும்தான் இந்தியாவில் உலகத்திலே அறிவாளி மாதிரி பேசுவார். அது வேறு விஷயம். இந்த இஷ்யூவில் மக்கள் நீதி மையத்தோட ஸ்டாண்ட் என்ன? ஒரு மனுஷன் எம்பி ஆகணுன்றதுக்காக ஆரம்பித்த கட்சி அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. மற்றவங்க யார் எக்கடு கட்டு பண்ணாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. ரஜினி அவரோட படம் பண்ண அது எதுனா பண்ணிட்டு போட்டுங்க, நமக்கு அது பிரச்சனையே இல்லைங்க. அவருடைய தொழில் சினிமா. இன்றைக்கி அவருடைய அரசியல் என்ன ஆச்சு? எதுக்கு அவருக்கு அரசியல்? ஒரு எம்பி சீட்டுன்றது சாதாரணமாக அதை இன்றைக்கி வேஸ்ட் பண்ணியிருக்காரு. என்டிஏவோட எண்ணிக்கையை ஸ்டாலின் அதிகப்படுத்தினார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறைமுகமாக மோடிக்கு பிஜேபிக்கு ஸ்டாலின் உதவி செய்தார். தேமுதிக கொடுத்த சீட்டு அப்பயே தெரியும். டே ஒன்னே தெரியும் இவர் அங்கே தான் போய் நிற்பாங்கன்னு தெரிஞ்சே கொடுத்தாங்க. கமலஹாசன் அவர்கள் மட்டும் இல்லை சார், சினிமா போராளின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் 5 வருடங்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. எல்லா போராட்டத்துக்குமே தூய்மை பணியாளர் போராட்டம் அவ்வளோ இதாக போகும்போது கூட அமைதியாக இருந்தாங்க. ஆனால் நீட் போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் குதிக்கிறாங்க. எல்லாமே ஒரு இதாக கேள்விக்குறியாக இருக்கே சார். ஆமாம், இதுதான் அவங்களோட நடுநிலைமை. தனிப்பட்ட முறையில் திமுகவால் லாபம் அடைந்தவர்கள். அதுதான் அது அவங்க திமுகவுடைய கொத்தடிமைகள் என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் அவர்கள் தோல்விரிந்து நிற்கிறார்கள். விஜய் சினிமாவை யூஸ் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அதிகமாக திமுக தான் சினிமாக்காரங்களை யூஸ் பண்ணுதா சார்? தொடர்ச்சி அந்த காலகட்டங்களில் திமுக தான் தான் அதிகமாக சினிமாக்காரங்களை யூஸ் பண்ணுது. இல்லை சந்தேகமாக இல்லை. பிரச்சாரம் அது அதிகாரத்தில் இருக்கும்போது வாரம் ஒரு தடவை அவருக்கு பாராட்டு விழா, அவரே பாராட்டு விழா நடத்திப்பார். 3 மணி நேரம் அவரை பற்றி புகழ்ந்து கவிதை பாடுறதை எதிர்க்க உட்காந்து ரசி தயாரிப்பாளர் விழா, அப்போ டேரக்டர் விழா எல்லாம் வைப்பாங்க. அட்டூழியம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரையும் தோப்பார். ஒவ்வொருத்தரையும் வருவார், ஒவ்வொருத்தரையும் தோப்பார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். போராளிகள், சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த போராளிகள் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம் சார். அந்த வகையில் கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன், ஆண்டவர் என பழம்பெரும் பட்டம் பெற்றவர். இன்றைக்கி அரசியலில் கமலஹாசன் அவர்கள் எங்கே? கமலஹாசன் அவர்கள் அரசியல் தேடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு இதுலையுமே தலையிடுறதில்ல. அவர் பாட்டுக்கு ஒரு போக்கில் வாழ்ந்துட்டு இருக்காரு. மக்கள் நீதி மையன்ற ஒன்று இருக்கா இல்லையன்ற அளவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உங்களோட பதில் என்ன சார்? இருக்காங்களா ஆளுங்க? ஒரு எம்பி சீட்டை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரயம் அடித்திருக்கிறார். வேஸ்ட். இந்த ஒரு எம்பி சீட்டை திமுக யாருக்காவது கொடுத்துருந்தா கூட உபயோகமாக இருந்திருக்கும். அவங்களாவது போய் பேசுவாங்க. கமல்ஹாசனுக்கு கொடுத்தது கிரிமினல் வேஸ்ட். அவர் ஒன்றும் அங்கே பேச போகிறதும் கிடையாது. இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட். சுதீஷ் போய் மோடி அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். அன்புமணி எப்பவுமே பிஜேபி பேக்கெட்டில் தான் இருப்பார். அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல. தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை எதிர்த்துட்டாங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. கமல் எங்கே? அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கும் வரல. சட்டசபையில் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் பிரதிநிதி இல்லை. உங்கள் ஸ்டாண்ட் என்ன? பிரதிநிதி இருக்கோ இல்லையோ. கமலுக்கு ஒரு சீட்டு கொடுத்ததுன்றது திமுக செய்த பிழைகளில் சுதீஷுக்கு கொடுத்தது ஒரு தப்புன்னா அதை விட பெரிய தப்பு கமலுக்கு கொடுத்தது. சுதீஷாவது போய் அசம் பார்லிமெண்ட்டுக்கு போவார். கமல் போகவே மாட்டார். ஆனால் தான் மட்டும்தான் இந்தியாவில் உலகத்திலே அறிவாளி மாதிரி பேசுவார். அது வேறு விஷயம். இந்த இஷ்யூவில் மக்கள் நீதி மையத்தோட ஸ்டாண்ட் என்ன? மக்கள் நீதி மையம் முதல்ல ஸ்டாண்டாக இருக்கா? அதாங்க அவங்க நிலைப்பாடு என்னங்க? டீலிமிட்டேஷனை மக்கள் நீதி மையம் ஆதரிக்குதா எதிர்க்குதா? தெரியவில்லை, பதில் இல்லை தான். ஏன் எல்லா தலைவர்களும் பேசும்போது ஏன் கமல் மட்டும் அமைதியாக இருக்கார்? ஊரில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொன்னார்ல. கருணாநிதி எடப்பாடி சிஎம்மாக இருக்கும். இவர் எடப்பாடி பீரியடில் குதிச்சாங்க. இப்பயும் குதிக்கிறானுங்க எல்லாரும். 5 வருஷம் ஸ்டாலின் பீரியடில் எல்லாம் மௌனம் காத்தாங்க. பேசாம மடந்தியாக இருந்தாங்க. மௌனசாமியாராக இருந்தாங்க. இன்றைக்கி பிரச்சனையில் உன் ஸ்டாண்ட் என்ன? சரி, நீ வந்துட்டு வராமல் போ, அது உன் பிரச்சனை. ஸ்டாலின் திமுக கவர்மெண்ட் இருந்தால் வரமாட்டேன். எடப்பாடியோ விஜயோ வந்தால் குதிப்பீங்க. வந்துட்டு போங்க, நல்லது, அது உங்கள் உரிமை. மற்றவங்களை கேள்வி கேட்க முடியாது. அவங்களுக்கு எம்பி இல்லை. கமல் ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி, 6 வருஷம் எம்பி. இந்த பிரச்சனையில் அவர் ஸ்டாண்ட் என்ன? டீலிமிட்டேஷனில் கமலோட ஸ்டாண்டு என்ன? எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு பதவி எதுவுமே இல்லையாங்க. அப்புறம் எது உங்களுக்கு எம்பி பதவி? திமுக ஒரு எம்பி பதவி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 100% திமுக ராஜ்யசபா சீட்டை கமலுக்கு கொடுத்து திமுக விரயமாக்கி விட்டது. திமுக செய்தது இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த சீட்டில் திமுகவே கூட நின்று இருக்கலாம். நீ மற்றவங்களுக்கு கூட கொடுக்க வேணாம். திமுகவே நின்றுட்டு போங்க. அவங்க சீட்டை தான் கொடுத்தாங்க தூக்கி. அது ஒரு அரசியல் கட்சி. நல்லதை கெட்டதை மக்களோடய இருக்கும். இவங்கெல்லாம் யார்? சுதீஷ், கமல் எல்லாம் யார்? மதம் பிடித்த நாடுகளில் மதச்சார்பற்ற கூட்டணியில் இணைவோன்னு பேசினார் சார். அப்படிலாம் பேசுவார். பெரிய வார்த்தைலாம் பேசுவார். நான் கேட்குறது என்னென்னா,
உங்கள் ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லுங்கள். டீலிமிட்டேஷனுக்கு டீலிமிட்டேஷனில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? மக்கள் நீதி மையம் கமலஹாசனோட ஸ்டாண்ட் என்ன? ஏன் தலைமறைவாக இருக்கீங்க? இந்த ஆட்சி தொடங்கப்பட்டதே பிரச்சாரத்தோட அதுக்கப்புறம் தலைமுறை அப்படியே போயிட்டாரு. அப்புறம் விஜய் சிஎம் ஆனோன்னு ஒரு தடவை ஒரு வீட்டில் போய் பார்த்தாரு, அதோட அவ்வளோதான். ரெண்டாவது அந்த கட்சிக்கு எந்த ஸ்டாண்டும் கிடையாது. ஒரு மனுஷன் எம்பி ஆகணுன்றதுக்காக ஆரம்பித்த கட்சி அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. மற்றவங்க யார் எக்கடு கட்டு பண்ணாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. சரி, அந்த எம்பியோட ஸ்டாண்ட் என்ன? அதுவும் அந்த எம்பி சொல்லு. அதை தான் நம்ம கேட்குறோம். அவங்க கட்சி எக்கடு கட்டு போட்டாங்க, அவங்க உரிமை. ஏன் மற்றவங்களெல்லாம் அவர் வளர்க்கலை அப்படின்றதுலாம் வந்து ஸ்நேகிதனாக இருக்கட்டும், மௌரியாவாக இருக்கட்டும், அல்லது இன்னும் சில பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. நிறைய பேர் இன்னுமே நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்மளை உள்ளே தெரிஞ்சிடுச்சு. பாவம் எங்கே போவாங்க? எங்கே தான் போவாங்க அவங்கெல்லாம்? ஆண்டவரை நம்பி வந்து அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் என்று சினிமாவில் வர்றாங்க சார். இப்போ எல்லாருமே இப்போ அடுத்து ரஜினி அவரோட படம் பண்ண அது எதுனா பண்ணிட்டு போட்டுங்க, நமக்கு அது பிரச்சனையே இல்லைங்க. அவருடைய தொழில் சினிமா. 50 ஆண்டுகளுக்கு ஒரு நடிகன் என்கின்ற முறையில், ஒரு கலைஞன் என்கின்ற முறையில் மாபெரும் கலைஞன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கலைஞன் என்கின்ற முறையில் தமிழ்நாட்டில் இந்தியாவின் நம்பர் 1 ஆக்டர் கமல் தான். அதில் வேறு எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் கமலை வந்து நீங்கள் வந்து பீட் பண்ண முடியாது. கமல் இஸ் கமல், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவருடைய அரசியல் என்ன ஆச்சு? எதுக்கு அவருக்கு அரசியல்? ஒரு எம்பி சீட்டுன்றது சாதாரணமாக, அதை இன்றைக்கி வேஸ்ட் பண்ணியிருக்காருல்ல, கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஒரு எம்பி சீட் அவங்க சாதாரணமாக தான் சார் நினச்சிட்டாங்க. திமுக கொடுக்குது, வாங்கிக்கிறோம், பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட்டுக்கு அவர் போனாரான்னு தெரில. சரி, போறியோ உன் ஸ்டாண்ட் என்ன? அதையும் சொல்லலை. ஆகவே ஒரு சீட்டை வந்து திமுக வந்து வெறியமாக்கியிருக்கு. 2 பேரையும் பிஜேபிக்கு ஒரு சீட்டை ஆட் பண்ணியிருக்கு. சுதீஷ் கொடுத்தது மூலமாக, தேமுதிக கொடுத்தது மூலமாக என்டிஏவோட எண்ணிக்கையை ஸ்டாலின் அதிகப்படுத்தினார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறைமுகமாக மோடிக்கு, பிஜேபிக்கு ஸ்டாலின் உதவி செய்தார். தேமுதிக கொடுத்த சீட்டு அப்பயே தெரியும், டே 1 தெரியும் இவர் அங்கே தான் போய் நிற்பாங்கன்னு தெரிஞ்சே கொடுத்தாங்க. நேரடியாக பிஜேபியை நம்மளால் ஆதரிக்க முடியாது, அதனால் மறைமுகமாக பிஜேபிக்கு நல்லது பண்ணுவோன்னு தேமுதிகவுக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட கமலுக்கு கொடுத்ததும் அப்படி தான் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட அந்த வரி தான் கமலுக்கு. என்ன சுதீஷுக்காவது இப்போ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, மோடியை பார்த்துட்டாரு, தெளிவாகி போச்சு. அவங்க ஆள் ஒரு என்டிஎல்லாம் போயிட்டார். அப்படி இவங்க கதை என்ன இப்போ வரைக்கும் கேள்விக்குறி தான். நீ வாயா திறக்காம எப்படி இருப்ப? உன் ஸ்டாண்டு நான் அதை சொல்லு. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் கலந்துக்கல? அனைத்து கட்சி கூட்டம் இல்லை சார், அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் சமீப காலமாக ஒரு எதுலையுமே இல்லைங்க, எதுலையுமே இல்லையா? புது கவர்மெண்ட் வந்தாலும் அரசியல் சார்ந்த எந்த நிகழ்வுகளையுமே 100 நாளில் கிட்டத்தட்ட 100. அப்போ எதுக்கு உங்களுக்கு எம்பி சீட்டுன்ற? உங்களுக்கு எதுக்கு எம்பி சீட்? உங்களுக்கு எதுக்கு சார் எம்பி சீட்? அரசியலே இல்லை. தேர்தல் நேரத்தில் அப்படி சும்மா திமுகவோட சேர்ந்து ஜால்ராச்சாங்க. இதை முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. போய் விஜய் வீட்டில் பார்த்தாரு ஒழிய சிஎம் ஆனோன்னா கமல். அதை பிறகு அவருக்கு எந்த பிரச்சனையை பற்றியும் எந்த ஸ்டாண்டும் கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டால் யாருக்கும் புரியாமல் பதில் சொல்லுவார். ஜெயலலிதா சொன்னாங்க, கமல் ஒரு பதில் சொல்லுவார், அது என்னன்னு யாருக்குமே புரியாது, கமலுக்கே புரியுமான்னு எனக்கு தெரியலன்னாங்க. அந்த மாதிரி தான் அது வந்து அது வழக்கமாக அப்படியே குல்மா வேலை பண்ணின்னு அது அடிப்படையில் பிஜேபி சார்பு நிலையாக மாறுது. அப்படி தான் போய் அது நிற்குது. சினிமாவிலேருந்து வர்றவங்க டக்குன்னு அரசியல் இது ஜோபிக்க முடியல, ஏன்னா டக்குன்னு சினிமா பக்கமே போயிடுறாங்க சார். அந்த இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த சைக்கிள். அப்படி எல்லாரையும் சொல்ல முடியாதுங்க. விஜயகாந்த் வந்து தானே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு. கமல் வந்து அவரோட முழு கவனமும் சினிமா தான். அவர் ஒரு முழு நேர சினிமா கலைஞன். அவர் சம்பாதிச்சது எல்லாத்தையும் சினிமாவில் தான் விடுவார். ஒரு கலைஞன்கின்ற முறையில் மாபெரும் கலைஞன், சுதந்திர இந்தியாவின் மாபெரும் நடிகன்னா அது கமல் தான். மிகச்சிறந்த நடிகனா, நம்பர் 1 ஆக்டர்னா இந்தியாவிலே என்ன கேட்டிங்கன்னா கமல் தான். அதில் தமிழ்நாட்டில் கமல், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவை பற்றி பேச வரும்ல, தமிழ்நாட்டுன்னா அது கமல் தான். இல்லை, மற்ற ஸ்டேட் சூப்பர் ஸ்டார் கூட அவர் சொல்லியிருக்கிறாங்க, கமல்னா கமல். பட் அவருடைய அரசியல் அபத்தமானது. திமுக ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிடுச்சு. கமலஹாசன் அவர்கள் மட்டும் இல்லை சார், சினிமா போராளின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் 5 வருடங்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. எல்லா போராட்டத்துக்குமே தூய்மை பணியாளர் போராட்டம் அவ்வளோ இதாக போகும்போது கூட அமைதியாக இருந்தாங்க. ஆனால் நீட் போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் குதிக்கிறாங்க. எல்லாமே ஒரு இதாக கேள்விக்குறியாக இருக்குது சார். திமுக சினிமாவில் வந்து அமைதியாக இருக்கிறாங்க, இங்கே ஒரு ஆட்டம் காட்டுறாங்க. அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா ஏன் திமுகன்றப்ப அமைதியாக இருக்க வேண்டியது தானே? ஆமாம், இதுதான் அவங்களோட நடுநிலைமை. தனிப்பட்ட முறையில் திமுகவால் லாபம் அடைந்தவர்கள். அதனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கையது கொண்டு மெய்யது பொத்தி மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்கு பொம்மை தான் அது. கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே, தெளிவாக இருக்கும். ஆட்சி மாற்றம் வந்துன்னா அப்படியே பொங்கி எழுவாங்க. எடப்பாடியோ விஜயோ வந்தாங்கன்னா அப்படியே பொங்கி எழுந்து பேசுவாங்க அவங்க எல்லாருமே. அதுதான் அது அவங்க திமுகவுடைய கொத்தடிமைகள் என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் அவர்கள் வந்து தோல்வியுறிந்து நிற்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 100 நாள் அது அவ்வளோ போராட்டத்துக்கு எல்லா டேரக்டர் வெற்றிமாறன்கிட்ட, பாரஞ்சித்தார்கிட்ட எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க, என்ன பண்ணுற அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு. அதே தூய்மை பணியாளர் போராட்டத்தப்ப இவங்க யாருமே ஆளை காணோம். அது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது சார். தெரிஞ்ச விஷயம் தானே சார்.
அவ்வளோ தூரம் வீராவாசமாக பேசுனாங்க. இன்றைக்கி எப்போ ஆட்சி மாறுதோ அப்போ வந்து முன்னால் வந்து நிற்பாங்க. இப்படி தான் எடப்பாடி பீரியட்லேயும் வந்து நின்னாங்க. அவ்வளோ குதிச்சாங்க, தையத்தக்கன்னு குதிச்சாங்க. ஸ்டாலின் ஆட்சி வந்தோன்னா அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. 5 வருஷம் அமைதியாக இருந்தாங்க. திரும்பி இப்போ சலங்கை கட்ட திரும்ப மறுபடியும் சலங்கை கட்டிப்பாங்க, ஆடுவாங்க. அதனால் இது இவர்களுக்கு எந்த மரியாதையும் மக்கள் மத்தியில் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்க சினிமாக்காரர்களுக்கு எந்த மரியாதையும் மக்கள் மத்தியில் கிடையாது. இவங்களால் எந்த இஷ்யூவும் மாறுறதோ மாறாமல் இருக்க போகிறதோ கிடையாது. யாருக்கு ஓட்டு போடணுமோ அவருக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள். ஆனால் இவங்க இந்த ரெட்டை வேலை இருக்குது பாருங்கள். திமுக இருந்தால் ஒரு ஸ்டாண்டு, மற்ற கட்சி இருந்தால் ஒரு ஸ்டாண்டு. அது மக்கள் மத்தியில் இன்றைக்கி அம்பலமாகிட்டு இருக்குது. விஜய் சினிமாவை யூஸ் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அதிகமாக திமுக தான் சினிமாக்காரங்களை யூஸ் பண்ணுதா சார்? தொடர்ச்சி அந்த காலகட்டங்களில் திமுக தான் தான் அதிகமாக சினிமாக்காரங்களை யூஸ் பண்ணுது. இல்லை சந்தேகமாக இல்லை. பிரச்சாரம் அது அதிகாரத்தில் இருக்கும்போது வாரம் ஒரு தடவை அவருக்கு பாராட்டு விழா, அவரே பாராட்டு விழா நடத்திப்பார். 3 மணி நேரம் அவரை பற்றி புகழ்ந்து கவிதை பாடுறதை எதிர்க்க உட்காந்து ரசி, தயாரிப்பாளர் விழா, டேரக்டர் விழா எல்லாம் வைப்பாங்க. அட்டூழியம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரையும் தோப்பார், ஒவ்வொருத்தரையும் வருவார், ஒவ்வொருத்தரையும் தோப்பார். தொடர்ந்து 2 தடவை அவங்க ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. அதான் இப்போ ஸ்டாலினுக்கு நடந்திருக்கு. வருவார், பாராட்டு விழா வைப்பார், தோப்பார். இதே அவங்களே பாராட்டு விழா நடத்திக்க வேண்டியது, அவங்களே மாலை போட்டுக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நடக்கும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி மாறுது. இப்போ விஜய் ஒன்றும் சினிமாக்காரங்களை யாரும் கிட்டே சேர்க்கலையே. ஜெயலலிதாவும் சேர்க்கல, விஜயும் சேர்க்கல. அவங்களுக்கு தெரியுது அவங்கள எங்கே வைக்கணும், எங்கே நிறுத்தணும் அவங்களன்னு தெரியுது. இவங்களுக்கு அது தெரியல. அது சினிமாக்காரர்களும் வந்து தங்கள் மரியாதை என்று கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமை கமல்ஹாசன் இப்படியே அமைதியாக இருக்க முடியுமா சார்? ஒரு எம்பி அவர் வந்து அடிப்படையில் ஒரு கலைஞனுங்க, ஒரு சினிமா நடிகர். அவருடைய ரத்தத்தில், அவருடைய நாடி நரம்பெல்லாம் சினிமா மட்டும்தான் ஓடுது. மற்றதெல்லாம் அவருக்கு செகண்டரி. அதை விட அதிகமாக இப்போ எம்பி பதவி மிக அப்படியே நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க கௌரவ பதவி தாங்க அது. அவங்க ஒன்றும் போய் அவர் பேச மாட்டாருன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது நாமினேட்டட் மெம்பராக போட்டிருக்கணும். யார் யாருக்கோ கொடுத்ததுங்க கமலுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். கமலுடைய கலை சேவைக்கு, இந்திய சினிமாவுக்கு கமல் ஆற்றிய பங்களிப்புக்கு நியமன உறுப்பினராக ராஜ்யசபாவுக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி அவர் அனுப்பியிருக்கணும். காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போதே 2004 to 2014 மன்மோகன் சிங் பீரியடில் கமலுக்கு அந்த கௌரவத்தை கொடுத்து அனுப்பியிருக்கணும். அவர் வந்து இந்திய அரசால் கலைத்துறைக்காக நியமிக்கப்படுகிற ஒரு எம்பியாக போயிருந்திருக்கணும். அவர் சச்சின் டெண்டுல்கருக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து அவர் போயிருந்திருக்கணும். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அரசு அந்த கௌரவத்தை அவருக்கு கொடுக்கல, இந்திய அரசு. அதன் பிறகு பொலிட்டிக்கலாக அவர் உள்ளே போகிறாரு, பேச மாட்டேன். இப்போ இந்த சிக்கல்கள்லாம் அதுக்கு வந்திருக்காது. இப்போ இளையராஜாவாக போட்டிருக்காங்க, நாமினேட்டட் மெம்பராக போட்டிருக்காரு மோடி. யாருமே இளையராஜா ஏன் பேசலான்னு ஒரு வாரத்தை கூட கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவர் போய் என்னத்தை பேசிடுவார். அப்படியே பேசினாலும் யாருக்கு புரிய போகுது? அவர் பேசவும் போகிறது இல்லை. பேசுகிறதுக்காக அவர் அங்கே அனுப்பலை. பதவி இருக்கிற அன்றைக்கே அவர் போல சார். அங்கே பேசுறதுக்காக அவர் அங்கே அனுப்பலை. அவங்க கௌரவம், இந்திய இசைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருது அது. அதே கௌரவத்தை கமலுக்கு கொடுத்துருக்கணும் இந்திய அரசு. அப்படி இருந்தனா இன்றைக்கி திமுக இந்த நெருக்கடி வந்திருக்காது. அவரால் பேசலாம் முடியாது. அவர் ஒரு கலைஞர், அவ்வளோதான். பெரிய அளவில் அவர் உரை நிகழ்த்தினதாக கூட ஒன்றும் தெரியல. சரி, வரும் நாட்களில் கூட செய்யலாம், நான் மறுக்கலை. நான் 5.5 வருஷம் இருக்குது, 5.25 வருஷம் இருக்குது. இப்படி இஷ்யூவில் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றார்? மெயின் இஷ்யூ சார் டிலிமிட்டேஷன்றது இஷ்யூ. நீ ஒன்று ஆதரியில் எதிர்த்து பேசு, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஆமாம், நேச்சுரலி நீ யூ டு டேக் அ ஸ்டாண்ட். ஏன் நீ அமைதியாக இருக்கா? தொடர்ந்து இந்த நிலை தொடர்ந்தால், ஏன்னா ரஜினி அவரும் அது 5 வருஷம் அப்படியே தலையெழுத்து, தமிழ்நாட்டு தலையெழுத்து, அவ்வளோதான். ஒரு எம்பியாக இருந்துட்டு ஒரு இது எவ்வளோ பவர்ஃபுல் இதை வேஸ்ட் பண்ணுறாங்க. ரஜினி இல்லை, ரஜினி சார் வந்து வந்தார், முடியலை, டக்குன்னு விலகுறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இவரே ஒரு கூட்டத்தை கூட்டினாரு, திரும்பி இவரே வரேன்னு இல்லை, அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாருங்க. அவர் எலெக்ஷன் நின்னார், தோத்தாரு. ரஜினி வரான்னு சொல்லிட்டு வராமலே போனார். வரான்னு ஒரு தலைமுறை சொல்லிட்டு அவர் காணாமல் போனார். அதனால் ரஜினியோட நீங்கள் கமலை ஒப்பிடாதீங்க. வந்தார், சாதிச்சார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசாமல் இருக்கிறதுன்றது நிச்சயமாக ஏற்புடையது கிடையாது. அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், பேசணும். அப்படி இல்லைன்னா அது விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும். இதையும் செஞ்சது திமுக தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க தான் வந்து இப்படி தேவையில்லாதவர்களை வளர்த்து விட்டு அந்த சீட்டில் அவங்களே நின்று இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. திமுக தான் கட்சிக்காரங்களோட மற்ற கட்சிக்காரங்களை தான் எப்போதுமே, அவங்க கட்சியில் எவ்வளோ தகுதியானவங்க இருக்காங்க அங்கே திமுகவில். சுதீஷுக்கும் கமலுக்கும் கொடுத்த சீட்டை கட்சிக்காரன் 2 பேரும் கொடுத்துருக்கலாம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட கட்சிக்காக உழைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கான் திமுகவில். அதில் யாரோ 2 பேர் கொடுத்துட்டு போங்க. தூக்கி இவங்க மடியில் வச்சுங்க. அவங்க அப்படியே வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் நடிக்க போயிட்டாரு, இன்னொருத்தர் இந்த பக்கம் பிஸ்னஸ். அவருக்கு கமலை பொறுத்த வரைக்கும் சகலமும் சினிமா. 24 மணி நேரமும் சினிமாவை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன். ஆவதும் சினிமா, அழிவதும் அவ்வளோதான். அவர் வந்து அழியலாம் மாட்டார். ஏன் அழிய போகிறார்? அவர் சாதித்து காட்டி விட்டார். தேவையில்லாமல் அரசியல் ஆசையை உண்டாக்கி ஒரு எம்பி சீட்டை திமுக வேஸ்ட் பண்ணியிருக்கு. 2 எம்பி சீட்டை வேஸ்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு என்ன பதில்ன்றதை சுதீஷ் சிக்னலாக கொடுத்துட்டார் சார். கமல் அவர் எப்போ கொடுக்க போகிறாரு? ஏங்க சுதீஷ் எப்பயுமே பிஜேபிங்க. அவர்
முக்கியமான இஷ்யூஸில் மோடி சொல்கிறத தான் சுதீஷ் அன்புமணிலாம் கேட்டாகணும். கமல் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு தெரியல. கமலும் அந்த லிஸ்ட்டில் போயிடுவாரோன்னு தான் எனக்கு தோணுது. பட் இது வரைக்கும் அப்படி அவர் போன பிரச்சாரம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார். நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க அவர் பிஜேபி பக்கம் போகக்கூடிய ஆளா சார் கமலஹாசன்? போக மாட்டார். ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்தை பாய்காட் பண்ணுறதுன்றது ஸ்டாலின் கிட்ட இருக்க தன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். மேபி ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசினார்னா அவர் மாறலாம், அதுவும் நடக்கும். ராகுலோட ஒரு நல்ல ஒரு ரேப்போ உண்டு. பட் இன்றைக்கி ஒரு கருத்து தெரிவிக்காமல் ஸ்டாண்ட் எடுக்காமல் உங்கள் கட்சி என்ன போராட்டங்கள் அதை அறிவிச்சதா? ஒன்றுமே இல்லையே. மக்களுக்காக போராடுறாங்க பல கட்சிகளும். இன்றைக்கி எதுவுமே மக்கள் நீதி மையமும் செய்யலை. அப்படி ஒரு கட்சி ஒரு தனிநபரை மட்டுமே நம்பி ஒரு தனிநபருடைய வசதிகள், வாய்ப்புகள், பதவிகள், கௌரவங்கள், சன்மானங்கள் இதுக்காக ஒரு கட்சி நடக்குதுன்னா அது இப்படி தான் இருக்கும். வேறு எதுவும் அந்த கட்சிக்கு இருக்காது. கமலுக்கு எம்பி சீட்டு வாங்கணும், ஜென்ம சாபல்யம் நிறைவேறிடுச்சு. எந்த காலத்தில் இனிமேல் வாங்க போகிறாங்க? ஆனால் பட் ரஜினியால் வாங்க முடியல, கமல் வாங்கிட்டார். அந்த அளவில் போதும், ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான். இது மேலே பேசி என்னத்துக்கு மோடியோட பகையை தேடிக்கணும், பொல்லாப்பா தேடிக்கணும்? நம்ம உண்டு, நம்ம சினிமா உண்டு நிற்போன்னு அவர் ஒதுங்கிட்டார். இது ரொம்ப ஆபத்தானது, அபத்தமானது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.